சார் வந்துட்டானுங்க சார். என்ன சொல்றீங்க? அங்கேவா வர ஸ்டேஷனுக்கு வரேன் சார். கொஞ்சம் வாங்க சார். 5 காருங்க சார். அட்டேண்டா சார் இங்க ஐயோ என்ன சொல்றீங்க சார்? தனியார் தொலைக்காட்சி நிறுவனமான நியூஸ் 7 தமிழ் செய்தியாளர் நேசப்பிரபு மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்திற்கு பத்திரிகையாளர் சங்கங்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியில் கடந்த 7 ஆண்டுகளாக திருப்பூர் மாவட்டம் பல்லடம் செய்தியாளராக பணியாற்றி வருபவர் நேசப்பிரபு. நேற்று முழுவதும் வழக்கம் போல் செய்தி சேகரிப்பில் ஈடுபட்டிருந்த அவரை கார் மற்றும் பைக்கில் வந்த சில மர்ம நபர்கள் பின்தொடர்ந்து நோட்டமிட்டுள்ளனர். மேலும் அவர் குறித்து அவரது உறவினர்களிடமே விசாரித்தும் சென்றுள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர் நேசப்பிரபு காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்டு தகவலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பான ஆடியோ வெளியாகி தற்போது பரபரப்பை கிளப்பியுள்ளது. ஹலோ சார், சொல்லுங்க சார். சார் இப்ப கடைசியா வந்தவனோட வண்டி நம்பரு 2 பேர் ஹெல்மெட் வந்துட்டு R15 இன்னார் வரைக்கும் வீட்டு முன்னாடி நின்று இருந்தானுங்க. நான் கார் எடுத்துட்டு என்ன ஆனாலும் பாக்கலான்னு வந்தேன். பின்னாடியே வந்தவனுங்க நான் பெட்ரோல் பங்க் கிட்ட போயிட்டோனையுமே வண்டி கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு வண்டி எடுத்துட்டு பல்லடம் நோக்கி போயிட்டு இருக்கிறானுங்க. எமகா பிளாக் கலர் R15 2 பேரும் கையில் இதோட போறானுங்க. இதுக்கு மேல நான் என்ன சார் அவனால போய் எங்க பிடிக்கிறேன்? நான் ஒருத்தன் இருந்தா இல்லைன்னா இன்னைக்கு நடக்கிறத வேறங்க. நான் காடிவாயில இருக்குன்னு அதான் பிரச்சனை இல்லப்பா சார். ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. அது நான் என்ன சொல்றது, நான் ஏதோ ஒரு அடிதடி பிரச்சனை மாதிரி நடந்த வரைக்கும் அப்புறம் என்ன ஏதோ பண்ண வேண்டியதுங்க. நான் 100 நீங்க கொண்டாங்க எனக்கு 100 கூட சொன்னாங்க. நான் அதை அட்டெண்ட் பண்ண சார். நீங்க தப்பு சொல்றீங்க சார். உங்களைய இப்ப யாருமே போலீஸ் இல்லீங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் வந்து சேஃப்டி நான் இப்ப ஆளுக்கிற பக்கம் வந்துட்டேன். ஆனா இதோட காலையில இருந்து 4வது டைமுங்க சார். இது யாருன்னு தெரியல சார். எவனே தெரியாதுங்க சார். எனக்கு மூஞ்சி தெரிஞ்சா நானே ஏங்க சார் சொல்லாம இருக்கிறேன்? ஐயோ உங்களுக்கு தப்பு சொல்லுங்க ப்ரோ. எனக்கு நான் கண்ணன் பேசுறேன். நானு உங்களுக்கு தப்பு சொல்லுங்க. காலைல அந்த டீ சாப்பிட்டோம்ல அந்த மங்கள்ல. ஆமாமாங்க. எவனே தெரியல. ஆனா இப்ப என்னன்னே தெரிய மாட்டேது. இப்ப 2 நாளா தான் இது. இப்ப ஏங்க போய் பைத்தியக்காரனுங்க எங்க அப்பாட்டையே நேத்து இன்னைக்கு காலையில அட்ரஸ் கேட்டு போயிருக்கானுங்க. அவருக்கு யாரும் தெரியாதுங்களா? என்னங்க இந்தியா தமிழ்காரங்களா? தமிழுங்க. பூராத்துக்குமே 26 வயசுக்குள்ளதான் இருக்குமாமாங்க. 6 பேருங்க. ஒரு ஆள் 2 ஆள் கிடையாதுங்க. ஐயோ சரி ஓகே. சேஃபான இடத்துக்கு போயிட்டீங்களா? சேஃபான இடத்துக்கு வந்துட்டேங்க. சரி ஒண்ணும் தெரியல. இப்ப நான் ஒரு டைம் இல்ல 2 டைம் இல்லங்க சார். வந்துட்டே இருக்கிறானுங்க. இது எத்தனை டைமுங்க சார் இவனுங்களை பாக்குறது? நம்ம நிம்மதியா தூங்குறத இவனுக்கு என்னன்னா இப்ப பிடிக்கிறதுக்கு அவனுக்கு கூட யாராச்சும் இருந்தாங்கன்னா போய் அடிச்சுனாலும் புடிங்கிருவேன். போய் அவன் வண்டி தள்ளி விட்டுனாலும் நிப்பேன். ஏன்னா பின்னார் வரைக்கும் ரோட்லயே நின்று பாத்துட்டே அனுப்பி தாண்டி வந்துட்டு இருக்காது வரவான்னு கேக்குறேன் சார். அவனுக்கு போயிட்டானுங்க. பல்லடம் தாண்டிட்டானுங்க. இந்நேரம் பல்லடமே போயிருப்பானுங்க. நான் இப்போ ஸ்ரீபதி கிட்ட நின்று இருந்தா பல்லடமே தாண்டிட்டானுங்க. நீ நம்ம பல்லட போலீஸ் கிட்ட சொல்லி நீ அவங்க ஆனா பிடிக்கும்னு நினைச்சோம்னா அவனுக்கு கேமராலேயே இருக்கிறானுங்க சார். ஸ்ரீபதி கேமராலையும் இருக்கிறானுங்க, பெட்ரோல் பங்க் கேமராலையும் இருக்கிறானுங்க. இப்ப பல்லட வழியா இந்த ஸ்கேரை தாண்டி தான் போகணும். ஆமா சிவபுரத்துல இருங்க. இன்ஸ்போர்ட் நாலேஜ் கொண்டு போயிடுறப்ப. சரிங்க சார். நான் நீங்க கொஞ்சம் சொல்லிருங்க சார். ஆனா எது வேணாலும் நடக்கலாங்க. ஒண்ணுமில்ல. இன்ஸ்போர்ட் நம்பர் இருக்கா? கவர்மெண்ட் இன்ஸ்போர்ட் நம்பர் சார் இருக்குங்க சார். இருக்குங்க சார். நம்பர் இருக்குங்களா? இருக்குங்க சார். சொல்லட்டுங்களா? சார் இருக்குங்க சார். இப்ப கூட்டு பேசிடுங்க. அவட்ட பேசிருங்க. நான் சார் வந்துட்டானுங்க சார். என்ன சொல்றீங்க? அங்கேவா வர ஸ்டேஷனுக்கு வரேன் சார். கொஞ்சம் வாங்க சார். 5 காருங்க சார். அட்டேண்டா சார் இங்க ஐயோ என்ன சொல்றீங்க சார்? என்னங்க சொல்றீங்க? சார் லைவ் முடிஞ்சது. என்னங்க சொல்றீங்க? எங்க இருக்கீங்க? 5 காருங்க சார். இனோவா எட்டிகா இந்த ஊர்ல போறீங்க. இதன் பிறகு அவரை பின்தொடர்ந்து சென்ற மர்ம கும்பல் அரிவாள், கத்தி மற்றும் உள்ளிட்ட ஆயுதங்களால் அவரை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியோடியுள்ளது. இதில் நேசப்பிரபுவுக்கு இடது கையில் பலத்த சேதம் அடைந்துள்ளது. மேலும் கால், மார்பு, தலை உள்ளிட்ட பகுதிகளில் ஆழ்ந்த வெட்டுக்காயமும் ஏற்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து அங்கிருந்தவர்கள் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இரத்த வெள்ளத்தில் மயங்கி கிடந்த நேசப்பிரபுவை மீட்டு பல்லடம் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதனைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் செய்தியாளர் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு பத்திரிகையாளர் சங்கங்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். மேலும் இந்த சட்டவிரோத சமூக குற்றத்தில் ஈடுபட்டவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் அழுத்தம் கொடுத்து வருகின்றனர்.